ஹலோ வணக்கம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம ஃபிஷிங் லூர் பண்ண போகிறோம். இந்த வுட்டை வச்சு ஏற்கனவே நான் ஸ்டென்சஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நான் ஸ்டென்சஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வுட்டில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஷேப்பை. மார்க் பண்ணிட்டேன். ஆக்சுவலி என்னன்னா நான் மொத்தம் 4 செய்ய போகிறேன். இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன், அதுலேயே ஸ்மால் மீடியம் ஸ்மால் மீடியம். ஸோ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுறேன் நான். இப்போ மார்க் பண்ண ஷேப்பு கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு மொத்தம் 3 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒன்று கட் பண்ணணும். இப்போ கட் பண்ண வரைக்கும் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஈக்குவல் ஆக்கணும். ஒரு மாதிரி க்ளம்ஸியாக இருக்குது தெரியுதா? ஸோ இது ஈக்குவல் ஆக்கணும். சாண்டிங் பேப்பர் வச்சு தேய்ச்சி ஈக்குவல் ஆக்கணும். இது ஃபுல்லாகவே தேய்ச்சி அப்படியே ஈக்குவல் ஆக்கணும். நான் ஒன்று ஈக்குவல் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே லைனாக இருக்குது, ஆனால் இது அப்படி இருக்கும், கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்கும் இது. ஸோ இந்த க்ளம்ஸினஸ் வந்து நல்லா கொஞ்சம் இது பண்ணிடலாம். இந்த சைட்லாம் அப்படியே ஷேப் பண்ணியாச்சு, ஐ மீன் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா இங்கே ஒரு கட் பண்ணணும் சின்னதாக. ஸோ இது கட் பண்ணேன்னா இங்கே ஒரு தங் மாதிரி ஒன்று வரும். ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி என்னென்னு காமிக்கிறேன். இந்த தங்கம் நான் ஒரு ஸ்டென்சில் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அக்ரிலிக்கில் கட் பண்ணணும். இது சும்மா பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இங்கே ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகும்போது இந்த ஃபிஷ் வந்து ஐ மீன் இந்த லூர் வந்து போகும்போது இப்படி இது ஆக்ஷனுக்கோசரம் இது. ஸோ எவ்வளோ டெப்த்து போகணும் அதெல்லாம் இது தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு கட்டிங்கு எல்லாத்துலேயும் அந்த மாதிரி கட்டிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த எட்ஜஸ் வந்து லைட்டாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ என்னென்னா இந்த சைடு ஃபுல்லாகவே ஷேப் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ண ஷேப்பை ஈக்குவலாக ஒரு மாதிரி மோல்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ சாண்டிங் பேப்பர் வச்சு தேய்ச்சி எல்லாத்தையும் ஷேப் பண்ணியாச்சு சாண்டிங் பேப்பர் வச்சு. அது ஒன்றும் இல்லாமல் நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இதுக்கெலாம் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இதை ஓப்பன் பண்ணணும். இது 2 பீஸ் ஒட்டி வச்சுருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்து லைன் கொடுக்கணும். எஸ்எஸ் வச்சு லைன் கொடுக்கணும், ப்ளஸ் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்புறமா பால்ஸ் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அது பண்ணலாம். இப்போ எஸ்எஸ் ஒயர் வச்சு ஒரு பெண்டிங் ஒன்று பண்ணணும். இதை இங்கே பாருங்கள், இதில் எப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் இந்த மாதிரி பெண்டிங் பண்ணணும்.
இதோ இந்த மாதிரி பெண்டிங். ஸோ வச்சு இதில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ் ஒயரை பெண்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன், ப்ளஸ் ஹோல்ஸும் போட்டிருக்கேன். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா இந்த பேரிங் பால்ஸ் உள்ளே உட்காரத்துக்கும் இங்கே ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இந்த பால்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஒட்டணும். இந்த கேப் இருக்குது, ஸோ கட்டிங் பிளேயர் வச்சு டைட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிடணும். ஓகே, இதில் ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இதுக்கு ஒரு தங் ரெடி பண்ணணும். தங் இல்லை நோஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ எதுக்குமே நான் ஸ்டென்சில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அக்ரிலிக் ஷீட்டில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா இதில் ஒரு ஹோல்ஸ் போடணும். ஸோ இது சின்னதுக்கு இது இங்கே வெயிட் காமிக்கிறேன். ஸோ இங்கே ஹோல்ஸ் போட்டுச்சுன்னா இந்த எஸ்எஸ் ஒயர் இருக்குல்ல, ஸோ இந்த எஸ்எஸ் ஒயர் இது வழியாக வரும். ஓகே, இது ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு நான் மேலே டேப் அடிச்சிருக்கேன். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது மேலே படக்கூடாதுன்னு இப்போ பெயிண்ட் அடிக்கலாம். மேலே வந்து பிளாக் அண்ட் இங்கே ரெட்டு ப்ளஸ் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் வரும். ஸோ அது பெயிண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெட் அடிச்சிடலாம். இதில் ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு சும்மா மார்க்கர் வச்சு பிளாக் லைன் பண்ணலான்னு இருக்கேன். அது இந்த மாதிரி ஃபுல்லாகவே இதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் முடிச்சாச்சு. இது ஒரு கலர் பேட்டர்ன். இது ஒரு பேட்டர்ன். இது ஒரு பேட்டர்ன். இது ஒரு பேட்டர்ன். இது ஒரு பேட்டர்ன். மொத்தம் 5 பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஹூக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஹூக் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி ரிங் ஃபிக்ஸ் பண்ணணும். இதோ இந்த ரிங் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி வரேன். எல்லாத்தையும் ரிங் போட்டாச்சு. இப்போ ஹூக் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரிப்பிள் ஹூக். இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்துலேயும் ஹூக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, 0 வந்துச்சு. இது வந்து 17 கிராம்ஸ் இருக்குது. இது 24 கிராம்ஸ் இருக்குது. இது
இது 17 கிராம்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலி முன்னாடி ஒரு ஹூக் வரணும், போடாமல் விட்டேன். ஹூக் போட்டால் 6 கிராம்ஸ் வரும், கரெக்டாக 6 கிராம்ஸ் வரும். இந்த ஹூக் போடணும். இது 12 கிராம்ஸ் வருது.